ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் ஷப்தினா. சுவையும் ஆரோக்கியம் நிறைந்த கவாம சமையல்ல இன்னைக்கு நம்ம பார்க்குற ரெசிபி என்ன? கீ சிக்கன் ரைஸ். அதாவது நம்ம வீட்டில் ஃப்ரைட் ரைஸ்லாம் வாங்கிட்டு வந்து சாப்பிட்ருப்போம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த வேக வச்ச சிக்கன், நெய், மிளகுத்தூள், கொஞ்சம் வேக வச்ச சாதம் இதை போட்டு பண்ண போகிறோம். ரொம்ப நல்லாயிருக்கும். இது ரொம்ப அருமையான ரெசிபி. இது நீங்கள் வந்து நான்வெஜ் சாப்பிடணும்னு நினைப்பீங்க. பட் நான்வெஜ் சாப்பிடும்போது கொஞ்சம் ஹெவியான மசாலா இருந்தால் சில பேருக்கு பிடிக்காதுல்ல. ஸோ அந்த டைமில் இங்கே பார்த்தீங்கன்னா காரத்துக்கு காஞ்ச மிளகாய் போடுறோம், அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் மிளகுத்தூள், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? இப்போ இந்த ரெசிபி தேவையான பொருட்கள் பார்க்கலாம். கீ சிக்கன் ரைஸ் தேவையான பொருட்கள்: வேக வச்ச சாதம் 1 கப்பு, வேக வச்ச போன்லெஸ் சிக்கன் தேவையான அளவு, நெய் 4 டேபிள் ஸ்பூன், வரமிளகாய் 4 நம்பர், கருவேப்பிலை தாளிப்புக்கு தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன், கடுகு 1/4 டீஸ்பூன். இந்த ரெசிபி தேவையான பொருட்கள்லாம் பார்த்துருப்பீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னா, அடுப்பு ஆன் பண்ணி இந்த பேனில் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா நெய் ஆட் பண்ணுறோம். நான் சொன்ன குவான்டிட்டி அளவுக்கு நெய். சரிங்களா? இந்த நெய் போட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இங்கே சிக்கன் வந்து வேக வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இந்த சிக்கன் பார்த்திங்கன்னா நம்ம பாயில் பண்ணும்போது கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாவை 2ஆக கட் பண்ணி போட்டிருக்கேன். அதோட கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் லைட்டாக எண்ணெய், தண்ணி ஊற்றி வேக வச்சு அதுக்கப்புறம் இதை போன்லெஸ் எடுத்து வச்சுருக்கோம். எதுக்காக பச்சை மிளகா போட்டிருக்கேன்னா, அந்த காரம், அந்த சீசனிங் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கேன். அந்த வடிகட்டி எடுத்து வச்சுட்டுனா அந்த பச்சை மிளகா தேவையில்லை. நீங்கள் தேவைப்பட்டால் திருப்பி இதுலேயும் போட்டுக்கலாம். இது ஆப்ஷனாக சொல்கிறேன். சரிங்களா? இப்போ இந்த சிக்கனை இந்த மாதிரி போன்லெஸ்ஸாக பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இந்த நெய் சூடான பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், கடுகு, அதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, காஞ்ச மிளகா போட போகிறோம். அதே டைமில் இந்த காஞ்ச மிளகா நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த பெருசு பெருசாக இருக்குல்ல, இது வந்து சின்ன சின்னதாக உடச்சி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், அப்படியே சின்ன சின்னதாக உடச்சி. ஏன் இப்படி உடச்சி போடுறோன்னு கேட்டால் காரணம் இருக்குது. இந்த நெய்யில் வந்து இந்த காஞ்ச மிளகா போட்டு வறுத்து எடுத்துட்டுனா என்னன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதாவது இந்த காஞ்ச மிளகா அப்படியே எடுத்து சாப்பிட்டா தான் உங்களுக்கு காரத்தன்மை அதிகமாக இருக்கும். நல்லா வறுத்து எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து காரம் தெரியாது. அதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம், சின்ன சின்ன பீஸாக இருந்தால் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும், சீக்கிரமாக வறுப்படும். இதுதான் விஷயம். இது மாதிரி டக்குன்னு பண்ணுற ரெசிபியில் நம்ம அடிக்கடி வீட்டில் செய்ய மாட்டோம். எப்போ பார்த்தாலும் சாம்பார் சாதம், பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ் அப்படியே சாப்பிட்டு பழகிருப்பீங்க. ஆனால் ட்ரை பண்ணி பாருங்கள், அசத்தலாக இருக்கும். இப்போ இந்த நெய்யில் வந்து கொஞ்சமாக கடுகு போடுறோம். அந்த கடுகு வந்து டப்புன்னு நல்லா பொரிஞ்சு வரும் பார்த்தீங்களா? அந்த டைமில் இந்த காஞ்ச மிளகா உள்ளே போட்டுருங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ராவோட காஞ்ச மிளகா போடலாம், ஒன்றும் தப்புலாம் இல்லை. அப்படி காரம் அதிகமாக இருக்கும் ஃபீல் பண்ணால் கம்மி பண்ணிக்கங்க. இப்போ பாருங்கள், கடுகு நல்லா பொரிஞ்சு வருதா? இந்த மாதிரி பொரிஞ்சு வரும்போது பச்சை கருவேப்பிலை கொஞ்சம் அள்ளி போடுங்க. அப்படி போட்ட உடனே நம்ம என்ன பண்ணுறோம், இந்த வரமிளகா இருக்குல்ல, இவரை இங்கே போடுறேன். போட்ட உடனே அடுப்போட ஃப்ளேமை கம்மி பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் போட்ட உடனே பேனில் இப்படி டாஸ் பண்ணுங்க. இதுக்கப்புறம் உடனே இந்த வேக வச்ச சிக்கன் இருக்குல்ல, இவர் என்ன பண்ணுறீங்க, சும்மா லைட்டாக அப்படி ஸ்மாஷ் பண்ணி போடலாம். நல்லா தூளாக இருக்கணும். பெருசாக இருந்தால் நல்லா இருக்காது. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இது மாதிரி சின்ன சின்னதாக போடுறோம். அதே நேரம் கொஞ்சமாக தண்ணி, அதிகமான தண்ணி வேண்டாம். அந்த தாளிப்பு, அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கடுகு, காஞ்ச மிளகா அந்த சிக்கனோட மிக்ஸ் ஆகணும். அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாதிரி தண்ணி லைட்டாக அப்படியே ஊற்றுறோம். அவ்வளோதான். ஏன்னா அப்போ தான் அந்த தாளிப்பு ஒன்றோட ஒன்று சேரும், நல்லாயிருக்கும். இல்லைன்னா அந்த சிக்கன் ஆகுனா அந்த தாளிப்பு, அந்த காரம்லாம் இறங்காது. நீங்கள் அந்த சிக்கன் பீஸ் பல்ல படும்போது உங்களுக்கு அது ஒரு சப்புன்னு இருக்கும், சீசனிங் கரெக்டாக இருக்காது. இந்த இடத்துல கொஞ்சமாக உப்பு. சரிங்களா? இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், இது மாதிரி டாஸ் பண்ணிட்டு திருப்பி கொஞ்சம் கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் கொஞ்சம் போடுறோம், நல்லா வாசனை கம்மமான வர்றதுக்கு. இதுக்கப்புறம் வேக வச்ச ரைஸ் இருக்குல்ல, இந்த ரைஸை போட போகிறோம். அதுக்கு முன்னாடி முக்கியமாக கவனிக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, இங்கே தண்ணி போட்டுக்கணும்ல, அந்த தண்ணி வந்து கொஞ்சம் ட்ரை ஆகிடணும். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இல்லைன்னா கண்டிப்பாக நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சம் ட்ரை ஆனோடனே இந்த ரைஸை போட்டு பிரட்ட போகிறோம். பெப்பர் பவுடர் அப்படியே மேலே லைட்டாக அப்படி மேலே போடுறீங்க.
போட்ட பிறகு திருப்பி கொஞ்சம் லைட்டாக நெய், சும்மா ஒரு 4 ட்ராப் நெய் தான் போதும், அதிகமாக நெய் வேண்டாம். போட்ட பிறகு பேனில் டாஸ் பண்ணுங்க. அவ்வளோதான். சிம்பிள், ஈஸி, சுட சுட சாப்பிட்றது நல்லாயிருக்கும். இந்த இடத்துல முட்டையோட போடலாம். முட்டை போடனா எந்த ஸ்டேஜில் போடணும், அந்த சிக்கன் போடுறதுக்கு முன்னாடி முட்டை போட்டுக்கணும். அந்த முட்டை முழுமையாக வெந்த பிறகு சிக்கன் போடாது. அந்த முட்டை போட்டு குக் பண்ணுறீங்கன்னா அந்த முட்டை ஒரு 80% வெந்த டைமில் சிக்கனை போட்டு பேட்டுங்க. அப்போ தான் அந்த சிக்கனும் முட்டையும் ஒன்றா சேரும். இது ஜஸ்ட் ஒரு ஆப்ஷன் சொல்லியிருக்கேன், தேவைப்பட்டால் போட்டுங்க. இப்போ ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க, ஒரு ஃபஸ்ட் கிளாஸான ஒரு ரைஸ் ரெசிபி ரெடி. இந்த மாதிரி ரெசிபிலாம் நம்மளுக்கு திடீர்னு தோணாது, ஆனால் சிம்பிளாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு பிரமாதமான ரெசிபி. மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதுங்க. பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு 2 நிமிஷத்தில் நான் குக் பண்ணி முடிச்சிட்டேன். நீங்கள் வீட்டில் பண்ணும்போது இன்னும் சீக்கிரமாக குக் பண்ண முடியும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஐம் ஷூர் டெஃபினட்டாக இந்த மாதிரி ரெசிபி திடீர்னு ஞாபகத்துக்கு வராது. என்னடா சமைக்கலாம், நம்ம இது போடலாமா அது போடலாமா ரொம்ப யோசிப்போம். ஆனால் கிச்சன் உள்ளே போனாலே கோவப்பட்டுருவோம். இதுக்கு ஒரு 10 நிமிஷம் உட்காரணும், செய்யணும் அப்படின்னு. ஆனால் இந்த மாதிரி ரெசிபியில் டக்குன்னு பண்ணிங்கன்னா ரொம்ப சுவையாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். சுட சுட சாப்பிடுங்க. அப்போ தான் அந்த சுவையை உணர முடியும். இதே மாதிரி நான் இன்னொரு நாள் ஒரு புது ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். See you, bye. Take care.